இணைந்திருக்கிறீர்கள் திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியின் ஊடாக இன்றும் பயனுள்ள 2 கலந்துரையாடல்கள் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக சட்ட விடய பரப்புகள் தொடர்பாக ஆலோசித்து உங்களோடு வருகிறோம். இன்றும் ஒரு சட்டம் தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். முக்கியமான ஒரு விஷய பரப்பு என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லலாம். என்று சொல்லினால் இன்று அதிகமாக தேவைப்படுகின்ற அல்லது அதிகமாக பேசப்படுகிறது அல்லது சட்டப்பரப்பில் அல்லது நீதிமன்றங்களில் இன்று அதிகமான குற்றச்செயல்களோடு வருபவர்கள் இந்த ஒரு விடயம் தொடர்பாக வருகிறார்கள். எனவே இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு கட்டாயமாக அவசியமாக இருக்கிறது. நாணய மாற்றூண்டியல்கள் சட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதிலே காசோலை என்கின்ற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது. என்ன சொல்லினால் பலருக்கு செக் என்கின்ற ஒரு விஷயம் இருப்பது தெரியும். ஆனால் உண்மையாகவே ஒரு வலிதான காசோலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லினால் எவ்வாறான விஷயங்கள் அதிலே பின்பற்றப்பட வேண்டும், அந்த காசோலையை கொடுப்பவர் எவ்வாறான சட்ட ரீதியான விடயங்களை தெரிந்திருக்க வேண்டும், அதைவிட அதை பெறுபவர் எவ்வாறான ஒரு சட்ட அறிவியலை இருக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருப்பதால் தான் இன்று ஏராளமான காசோலை மோசடிகள் இடம்பெற்று வருகிறது. எனவே இது தொடர்பான ஒரு போதிய விளக்கம் எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது. இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேசராஜா அவர்கள். வணக்கம். காசோலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அல்லது தயாரிக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறான சட்ட ரீதியான விடயங்களை பின்பற்ற வேண்டும் அல்லது ஒரு வலிதான காசோலை எவ்வாறான அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும்? பொதுவாக காசோலையை நாங்கள் ஆங்கிலத்திலே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்வோம். அதற்கு காரணம் இந்த வர்த்தக உலகத்திலே பண பரிமாற்றத்துக்கு பதிலீடாக இந்த காசோலை ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த காசோலையை பொறுத்தளவிலே அதில் முக்கியமாக ஆரம்பத்தில் 2 கட்சிக்காரர்கள் இருப்பார்கள். ஒன்று காசோலையை கையொப்பமிட்டு வழங்குபவர், மற்றவர் காசோலையை பெற்றுக்கொள்பவர். இந்த 2 கட்சிக்காரர்களுக்கும் இடையிலே ஒரு முக்கியமான ஒருவராக இருப்பார் வங்கி. காசோலைகளை எவ்வாறு வரைவது, அதில் எவ்வாறான உள்ளடக்கங்கள் காணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் சாதாரணமாக நடைமுறையிலே காசோலைகளை பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியும். அதிலே ஒரு வங்கியினால் வழங்கப்பட்ட காசோலையாக இருக்க வேண்டும், முதலாவதாக அவருக்கு கிடைக்கப்பட்ட காசோலையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் காசோலைகள் வழங்குகிற பொழுது அந்த யாருக்கு அந்த காசோலை கிடைக்கப்பெற்றதோ, வங்கியினால் பயன்படுத்துவதற்கு அனுமதி பெற்றதோ அவரே பயன்படுத்த வேண்டும். என்னால் இவ்வாறு செய்கிற பொழுது அந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற மோசடிகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாதொழிக்கப்படும். மூன்றாவதாக காசோலைகளை வழங்குகிற பொழுது அந்த யார் காசோலையை வழங்குகிறாரோ அவருடைய ரெகுலர் சிக்னேச்சர் என்று சொல்வார்கள். அதாவது வங்கிக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கையொப்பமிடப்பட வேண்டும். அது யாருக்கு வழங்கப்படுகிறதோ அவருடைய பெயர் அல்லது காசு கேஷ் செக் என்று சாதாரணமாக சொல்வார்கள், கேஷ் செக்காகவோ வழங்கலாம். இவ்வாறு வழங்குகிற பொழுது ஒரு முறையாக வழங்கப்பட்ட ஒரு வங்கியினால் வழங்கப்பட்ட காசோலையை கையொப்பமிட்டு வழங்குகிறவர் முறையாக வழங்குகின்ற ஒரு காசோலையாக கருதப்படலாம். அது சந்தர்ப்பத்தை பொறுத்தளவில். நீங்கள் கேட்டது போன்று ஒரு சட்ட ரீதியான காசோலை என்கிற பொழுது அது வங்கியானால் வழங்கப்பட்ட காசோலை புத்தகத்தினூடாக காசோலை யாருக்கு வழங்கப்பட்டதோ அவரே கையொப்பமிட்டு யாருக்கு வழங்க வேண்டி இருக்கிறதோ அது சரியானவருக்கு வழங்குகின்ற பொழுது அது ஒரு முறையான காசோலை விநியோகமாக கருதப்படலாம். ஒரு காசோலை வழங்கிய பின்னர் அதை அந்த கொடுப்பவர் இருக்கிறார் தானே, அவர் எவ்வாறான கடப்பாடுகளுக்கு உட்படுகிறார், அவருடைய பொறுப்பு என்னவாக இருக்கிறது? பொதுவாக காசோலையை நாங்கள் ட்ரோவர் என்று சொல்லுவோம். காசோலையை எழுதுகிறவர் அவர் மனதிலே வைத்து கொள்ள வேண்டிய விடயம், அவர் பணப்பரிமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு தேவைக்காகத்தான், அதற்கு பதிலாகத்தான் அவர் காசோலையை வழங்குகிறார். எனவே அவ்வாறு காசோலையை வழங்குகிற பொழுது அவர் ஒரு காரணத்துக்காக, அது ஒரு முறையான ஒரு டிரான்சாக்ஷன் என்று சொல்வார்கள், வழங்கப்படுகிறது என்பதை அவர் முதலாவதாக மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த காசோலையை வழங்குகிற பொழுது
அந்த காசோலையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தொகைக்கு அவர் ஒரு பொறுப்புடையவர் என்பதையும் அவர் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, ஒரு பொறுப்புடையவராக அந்த காசோலையை, அந்த காசோலை பெறுகிறவர், பேய் என்று சொல்பவர், வங்கிக்கு அவர் வைப்பிலிடுகிற பொழுது அல்லது பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்கிற பொழுது அதற்குரிய பணம் வங்கியிலே காணப்படும் என்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும். இந்த மூன்று விடயங்களும் முறையாக நடந்தேறினால்தான் அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவோம், அந்த கொடுக்கல் வாங்கல் பூரணத்துவம் பெறுகிறது. அவ்வாறென்றில் ஏதோ ஒரு புள்ளியிலே ஒரு பிசகு ஏற்படுகிற பொழுது அல்லது ஒரு தவறு ஏற்படுகிற பொழுது அந்த குறித்த கொடுக்கல் வாங்கல் ஒரு பூரணத்துவம் பெறுகிற ஒரு கொடுக்கல் வாங்கலாக அமையாது. அண்மையிலே இந்த நாணய மாற்றூண்டியல்கள் சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அது தொடர்பாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னர் இருக்கின்ற சட்டங்கள் இப்படி கொடுப்பவர் தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து தவறுகின்ற பொழுது அல்லது நீங்கள் கூறியது போல இவ்வாறான விஷயங்களை பின்பற்றாமல் இருக்கின்ற பொழுது சட்ட ரீதியாக எவ்வாறான ஏற்பாடுகள், அப்படி தவறுகின்றவர்களுக்கு சட்டம் என்ன சொல்கிறது அவர்களுக்கு? இப்போ 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தத்திற்கு முன்னர் ஒருவர் ஏ என்பவர் ஒரு காசோலையை பி என்பவருக்கு வழங்கி அந்த பி என்பவர் வங்கியிலே வைப்பிலிடுகிற பொழுதோ அல்லது அதனை பணத்தை பெறுவதற்காக வங்கியிலே வழங்குகின்ற பொழுதோ அது பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களின் அடிப்படையிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக வங்கியினால் அந்த காசோலை நிராகரிக்கப்படுகிற பொழுது அவருக்கு 2 நிவாரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் திரும்பி வந்து யார் காசோலையை வழங்கினாரோ அவருக்கு சொல்லலாம், தான் இந்த காசோலையை வைப்பிலிட்டேன், அதற்கு அந்த காசோலை முறையாக அது சாதாரணமாக கிளியர் பண்ணவில்லை என்று சொல்வார்கள். சாதாரண நடைமுறையிலே அதற்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது, அல்லது தான் வங்கியிலே காசோலையை வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்த பொழுது அது நிராகரிக்கப்பட்டது என்றும் அதனை பணத்தை திருப்பி அதற்குரிய அந்த காசோலையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற பணத்தை தனக்கு தரும்படி கேட்கலாம். அவ்வாறு இல்லை, அவர் அது தவறுகிற பட்சத்திலே அவர் நீதிமன்றத்துக்கு போய் தான் அதனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் பெறுவதற்கு 3 முறைகள் காணப்பட்டது. ஒன்று, அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே போலீஸ் நிலையத்திலே சென்று ஒரு முறைப்பாட்டை செய்து இவர் ஏ என்பவர் காசோலையை வழங்கினார், அந்த காசோலையை தான் வங்கிக்கு சென்று மாற்ற முற்பட்ட பொழுது அல்லது வைப்பு செய்த மாற்ற முற்பட்ட பொழுது அல்லது வைப்பிலிடப்பட்ட பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இவர் என்னை ஏமாற்றியிருக்கிறார், அல்லது நம்பிக்கைக்காக அந்த காசோலையை தந்திருக்கிறார், இது மோசடி செய்திருக்கிறார் என்று அவர் முறைப்பாடு செய்கிற பட்சத்திலே அந்த விடயத்திலே அந்த போலீஸ் நிலைய அதிகாரிகள் அல்லது போலீஸ் நிலையம் திருப்தி எடுக்கிற பட்சத்திலே அவர்கள் நீதிவான் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யலாம். அவ்வாறு தாக்கல் செய்கிற பொழுது அங்கே அந்த குற்றத்தை அவர் இழைத்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அது இந்த குறித்த சட்டம் நடைமுறையிலே காணப்படுகிற அதே தருணத்திலே ஒருவர் காசோலையை வழங்கி அந்த காசோலைக்குரிய பணத்தை அந்த காசோலை யாருக்கு வழங்கப்பட்டதோ அவரோடு பெற முடியாத பொழுது குடியியல் நீதிமன்றத்திலே சென்று அந்த பணத்தொகையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு குடியியல் வழக்கும் போடலாம். அதுக்கே குடியியல் நடவடிக்கை முறைக்கோவையிலே 703ஆம் பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை 2க்கும் மேலதிகமாக இன்னும் ஒரு சட்ட ஏற்பாடு காணப்பட்டது. அதுக்கு டெட் ரிகவரி ஆக்ட் என்று சொல்வார்கள், கடன்களை மீளப்பெறுதல் சட்டம். அதிலே 25A-B என்று 2 பிரிவு இருக்கிறது. அந்த 2 பிரிவின் கீழ் ஒரு காசோலை வழங்கப்பட்டு அந்த காசோலை நிராகரிக்கப்படுகிற பொழுது டிசோனர் என்று சொல்வோம் ஆங்கிலத்திலே, அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நீதிமன்றத்துக்கு ஒரு பிரைவேட் பிளெயின்ட் ஊடாகவும் போகலாம், அல்லது போலீஸார் கூட தங்கள் வழக்கை தாக்கல் செய்கிற பொழுது இந்த டெட் ரிகவரி ஆக்ட் 25 பிரிவு 25A-B குறிப்பிட்டு அவர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்து இவர் குற்றமிழைத்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே அந்த காசோலையை வழங்கிய ட்ரோவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான் காணப்படுகிற நடைமுறை இந்த 2025ஆம் ஆண்டு புதிய திருத்தம் வருவதற்கு முன்னர்.
அதில் 2 விடயங்கள் என்று இருக்கிறது. ஒன்று, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிற பொழுது பொதுவாக அவர் ஒரு குற்றத்தை இழைத்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே தான் நீதிமன்றம் பார்க்கும். அது குற்றவியல் குற்றமாக இருக்கலாம், நாங்கள் கிரிமினல் ஒஃபென்ஸ் என்று சொல்லுவோம். அதற்கு மேலதிகமாக சில நேரங்களிலே இந்த காசோலையை வழங்கின ட்ரோவர் தான் முன் வந்து, இல்லை, நான் இதனை பணத்தை நான் திருப்பி கட்டங்கட்டமாகவோ ஒரே முறையாகவோ நான் செலுத்துவேன் என குறிப்பிட்டு சில நேரம் செலுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அல்லாவிடில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக குடியியல் நீதிமன்றத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குடியியல் நடைமுறை கோவையின் 703ஆம் பிரிவின் கீழ் போகலாம், அல்லது பணத்தை மீளப்பெறுவதற்கான ஒரு சாதாரண பண வழக்கும் போடலாம். ஆனால் 703ஆம் பிரிவு வந்து மிகவும் இலகுவாக பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏதுவாக காணப்படுகிற ஒரு பிரிவு. இதுதான் காணப்படுகிற சட்டம். இதிலே இந்த சட்டங்கள் இருந்தாலும் கூட நடைமுறையிலே என்ன நடந்திருந்தால், இப்போ நாங்கள் ஒரு வியாபார ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டால், ஒருவர் நாங்கள் பொருட்களை வழங்குகிறார். அதற்கு இப்போ ஏ என்பவர் பொருட்களை வழங்குகிறார், பி என்பவர் ஒரு காசோலையை வழங்குகிறார். அந்த காசோலை வங்கியினால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிராகரிக்கப்படுகிற பொழுது அது பணம் இல்லை என்று வரலாம், அல்லது அந்த பணத்தை கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் ஸ்டாப் பேமெண்ட் செய்திருக்கலாம், அல்லது அந்த வங்கி கணக்கை மூடியிருக்கலாம். உதாரணத்துக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த காசோலையை கொடுத்து பொருட்களை பெறுபவர் பயனை பெற்று விடுகிறார். ஆனால் அந்த காசோலையை பெற்றுக்கொண்டு அந்த பொருட்களை வழங்குகிறவர் இருக்கிறாரே, முதல்ல காசோலையை வழங்கி பொருட்களை பெறுபவர், அவர் அதனுடைய பயனை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த காசோலை வழங்கிய பின் அதனை பெற்றுக்கொள்கிறவர், அதாவது பொருட்களை வழங்குகிறவர், அந்த காசோலை மறுக்கப்படுகிற பொழுது வியாபார ரீதியாக பாதிப்புள்ளாகிறார். எனவே அவருக்கு அதற்கான ஒரு நிவாரணம் அல்லது ஒரு குறுகிய முறையிலே நிவாரணம் தேவை. ஏனென்றால் அவ்வாறின்றேல் அவரால் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது. அவருடைய வியாபாரம் ஒன்று நாங்கள் பேங்க்ரப்சி என்று சொல்வோம், அல்லது லிக்விடேஷன் என்று சொல்வோம். அவரது நட்டமடைந்து வியாபாரத்தை மூடிவிடுவார். இதனை ஒரு பேலன்ஸ் என்று சொல்வார்கள். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதற்கு காரணம், சிலர் இந்த காசோலைகளுக்கு பொருட்களை வழங்கிவிட்டு காசோலைகள் மீள திரும்புகிற பொழுது அவர்களால் தொடர்ந்து அந்த வியாபாரத்தை கொண்டு செல்ல முடியாது. பலர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருந்தனர். சில நேரங்களிலே இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டதோ என்றும் தோன்றுகிறது. ஆனால் இந்த புதிய திருத்தமும் எவ்வாறு அவ்வாறானவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கும் என்பது நடைமுறையிலே தான் பார்க்கலாம். தற்பொழுது அதனை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லலாம், இப்படி ஒரு திருத்தம் வந்திருக்கிறது, இந்த திருத்தம் குறித்த பாதிப்புக்குள்ளாகிறவர்களுக்கு எந்தளவிலே நிவாரணத்தை கொடுக்கும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லலாமே ஒழிய, இந்த திருத்தமும் கூட 100% ஒரு பூரண திருப்தியை அல்லது பூரண நிவாரணத்தை வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தமா என்பது காலம்தான் பதில் சொல்லும். எனவே நாங்கள் தொடர்ந்து அந்த திருத்தம் என்ன விஷயத்தை பேசுகிறது என்பதையும் பார்த்து விடலாம். அதாவது பழைய சட்ட ஏற்பாடு பற்றி பேசியிருந்தோம். எனவே தொடர்ச்சியாக எவ்வாறு அது பழைய சட்ட ஏற்பாடுகளிலிருந்து வேறுபடுகிறது, அல்லது நீங்கள் கூறியது போல எவ்வாறு அது அந்த காசோலையை பெற்றுக்கொள்பவருக்கு நிவாரணத்தை வழங்குகிறது என்று சொல்லி, இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இதில் 2 கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ட்ரோவர் அல்லது பேய். இந்த ட்ரோவர் என்று பேய் என்கின்ற பொழுது ஒரு காசோலையை வழங்கி அந்த காசோலை வங்கியினால் நிராகரிக்கப்படுகிற பொழுது இந்த புதிய சட்ட முறையின் கீழ் முக்கியமான ஒரு விடயம், அவர் 90 நாட்கள் அறிவித்தல் வழங்க வேண்டும். அவ்வாறு 90 நாட்கள் அறிவித்தல் வழங்கி அந்த 90 நாட்களுக்குள் அந்த பணம் அவருக்கு கிடைக்கப்பெறாவிட்டால்
அவர் இந்த புதிய சட்ட திருத்தத்திலே காணப்படுகிற ஏற்பாடுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். ஏற்கனவே நீதிவான் நீதிமன்றத்துக்குத்தான், ஆனால் இந்த புதிய சட்டத்திலே சில திருத்தங்கள் காணப்படுகிறது. அது நாங்கள் சொல்லலாம் பாசிட்டிவ் ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ முதல் 3 மாதத்திலே அவர் அறிவித்தல் வழங்க வேண்டும். அடுத்த 3 மாதத்துக்கு இடையில் அவர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். சரி, அவ்வாறு நீதிமன்றத்துக்கு செல்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் நீதிவான் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிற பொழுது இந்த அவர்களுக்கு வழங்கப்படுகிற பெனல்ட்டி என்று சொல்வார்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டப்பணம் புதிய சட்டத்தின் அடிப்படையிலே அந்த காசோலையிலே காணப்படுகிற தொகை நீதிவான் நீதிமன்றம் தண்டப்பணமாக அறவிடலாம். இது ஒரு பாரிய திருத்தமாக கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு காசோலையை வழங்குகிற பொழுது அவருடைய எண்ணம் நன்றாக இருக்கலாம். சில நேரங்களில் தீய எண்ணம் கொண்டவர்கள் அப்படி காசோலை வழங்கியிருந்தால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே இறுதியிலே நீதிவான் நீதிமன்றம் இந்த முழு தொகையையும் தண்டப்பணமாக அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் புதிய சட்டத்திலே காணப்படுகிறது. ஏற்கனவே உள்ள சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு தண்டப்பணத்தை வழங்குவார்கள், அல்லது அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது தண்டப்பணம் காசோலையிலே குறிப்பிட்டிருக்கிற தொகைக்கு வழங்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கின்ற பட்சத்தில் மட்டும் இல்லை, அதிலே இல்லை, அவர் நீதிவான் நீதிமன்றத்திற்கு அந்த நியாயாதிக்கம் காணப்படுகிறது. ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட அது நான் வருகிறேன், அந்த ஏன் அந்த ஒப்புக்கொள்வது என்பது இங்கே இப்போ புதிய திருத்தத்தின் அடிப்படையிலே அவர் ஒப்புக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை, குற்றம் நிரூபிக்கப்பட தேவையில்லை. இப்பொழுது புதிய நான் அதை வரைவிலக்கணப்படுத்துகிறேன், ஏன் நிரூபிக்க தேவையில்லை என்பதை நான் அதுக்கு ஆங்கிலத்திலே பிரசம்ஷன் என்று சொல்வார்கள், எடுகோள் இங்கு இருக்கிறது. முதலாவதாக ஏற்கனவே காணப்பட்ட தண்டனை முறைக்கும் தற்பொழுது காணப்படுகிற தண்டனை முறைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டாவதான விடயம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, யார் நீதிமன்றத்துக்கு போகலாம். எனவே நாங்கள் பேய் என்றும் சொல்லப்படுகிறது, யாருக்கு நீங்கள் செக் கொடுக்கப்படுகிறதோ அவர், அல்லது மூன்றானவருக்கும் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த 82B பிரிவிலே காணப்படுகிறது. அதனை நடைமுறையிலே இவ்வாறு நீதிமன்றம் பார்க்க போகிறது என்பதை அதனை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு சென்ற பிறகுதான் பார்க்கலாம். எனவே இப்பொழுது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இப்போ ஏ என்பவர் பி என்பவருக்கு செக் ஒரு காசோலை வழங்குகிறார். எனவே ட்ரோவராக ஏ காணப்படுகிறார், பி என்பவர் பேயாக காணப்படுகிறார். அந்த பேய் என்று சொல்லப்படுகிறவர் அந்த செக்கை மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி செக் என்று சாதாரணமாக கொடுப்பவர் சி என்பவருக்கு கொடுத்தால், இதில் யார் நீதிமன்றத்துக்கு போவது என்பது ஒரு பி என்பவருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் பி என்பவர் அந்த காசோலையை சி என்பவருக்கு வழங்குகிற பொழுது அங்கே 2 கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது, ஒரு கொடுக்கல் வாங்கல் அல்ல. இந்த தருணத்திலே பி நீதிமன்றத்துக்கு போவதா சி நீதிமன்றத்துக்கு போவதா என்பதற்கு பிரிவு 82B ஒரு நிவாரணத்தை வழங்குகிறது, அது குறிப்பிட்டிருக்கிறது. எனவே அதில் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நீதிமன்றத்தை பொறுத்தளவிலே நீதிமன்ற நியாயாதிக்கம் சிறிது மாற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு காசோலை வழங்குகிற பொழுது அந்த காசோலை எந்த நியாயத்துக்கு அடிப்படையிலே காசோலை மறுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே நியாயாதிக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது காசோலை பெறுபவருக்கு சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இலகுவான வழியை ஏற்படுத்துவதாக காணப்படும். இதை விட முக்கியமான விடயம், இப்போ சாதாரணமாக வழக்கு நடைமுறையிலே வழக்கு தொடுனர் தான் நிரூபிக்க வேண்டும், இந்த பணம் அவருக்கு நான் இந்த காசோலையை அவர் கொடுத்தார், இந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பணத்தை பெறுவதற்காகத்தான் இந்த காசோலை கொடுக்கப்பட்டது என்பதை வழக்கு தொடுனர் நிரூபிக்க வேண்டும். அதனாலே தான் கூடுதலான சந்தர்ப்பங்களிலே அதனை முறையாக நிரூபிக்க தவறுகிற பட்சத்திலே வழக்குகள்
தள்ளுபடி செய்யப்படுகிற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இந்த 82D என்ற பிரிவு புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே ஆங்கிலத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, the following shall be treated as conclusive evidence of a check dishonored due to the insolvency. அப்போ அங்கே ஒரு எடுகோல் காணப்படுகிறது. அந்த 2 இந்த குறிப்பிடப்பட்ட 3 விடயங்களின் அடிப்படையிலே அந்த 3 விடயங்களிலே அந்த 82Dயிலே குறிப்பிடப்பட்ட 3 விடயங்களின் அடிப்படையில் அந்த குறித்த 3 விடயங்களுக்கு வருகிற விடயங்கள் கன்க்ளூசிவ் எவிடென்ட் என்று சொல்வார்கள். அதாவது பூரண சாட்சியமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலமாக அந்த பேய் என்று சொல்வோம், யாருக்கு அந்த காசோலை பெறப்பட்டதோ அவருக்கு ஒரு சாதகமான காசோலை யார் பெறப்பட்டதோ அவருக்கு ஒரு சாதகமான தன்மையை காட்டுகிறது. ஏனென்றால் இல்லாவிட்டால் அதனை அவர் ப்ரூவ் பண்ணுகிற, அதாவது என்ன சொல்கிறத நிரூபிக்கின்ற பொறுப்பு கூடுதலாக காணப்படுகிறது. அந்த என்னென்னா அவர் தானே என்ன சொல்ற கம்ப்ளைண்ட் முறைப்பாட்டலாக போகிறார். எனவே அதனை அவர் நிரூபிக்க வேண்டும். ஏன் தான் காசோலை ஏன் தனக்கு கிடைக்கப்பட்டது, தான் என்ன காரணத்துக்காக காசோலையை எடுத்தார், பொருட்கள் கொடுக்கப்பட்டதா, எனவே என்ன பொருட்கள் வழங்கப்பட்டது, பணம் கொடுக்கப்பட்டதா, என்னத்துக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டது என்ற போன்ற விடயங்களை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு காணப்படுகிறது. எனவே இந்த புதிய சட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையிலே அவருக்கு ஒரு ஏற்கனவே காணப்பட்ட சட்ட ஏற்பாடுகளோடு நாங்கள் இதனை ஒப்பிடுகிற பொழுது ஒரு சாதகமான தன்மையை காணப்படுகிறது. அடுத்த புதிய விடயம் நாங்கள் சொல்வோம் கோஆபரேட் என்று சொல்வோம். அதாவது கம்பெனிகள், பங்குடைமை மற்றும் பதிவு செய்யப்படாத ஏனைய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் சாதாரணமாக காசோலை வழங்குகிற பொழுது புதிய சட்டத்திலே நடைமுறையிலே எப்படி இது நடைமுறைப்படுத்தப் போகிறார்களோ தெரியவில்லை. ஒரு நிறுவனம், ஒரு இன்கோஆபரேட்டட் பாடி என்று சொல்வார்கள், அது கம்பெனி என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த கம்பெனி அந்த காசோலை வழங்குகிற பொழுது அந்த கம்பெனியிலே காணப்படுகிற ஒவ்வொரு பணிப்பாளரும் ஒவ்வொரு முகாமையாளரும் மேனேஜர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அதிலே காணப்படும் செக்ரட்டரி ஆஃப் த பாடி என்று, அதாவது கம்பெனி செயலாளர்னு சொல்கிற, கம்பெனி செயலாளர்னு குறிப்பிடவில்லை, ஆனால் செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குற்றம் இழைக்கப்படுகிற பொழுது அவர் அந்த தகுதியிலே இருந்திருந்தால் அவரும் குற்றம் இழைத்தவராக கருதப்படுகிறார். இது இந்த நிறுவனங்கள் தாந்தோட்டித்தனமாக ஒரு காசோலையை வழங்கி இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனென்றால் ஒவ்வொரு பணிப்பாளரும் அதிலே அதனை செலுத்துவதற்கு அது குற்றமிழைத்தவராக கருதப்படும் என்றால் ஒவ்வொரு பணிப்பாளரும், ஒரு பணிப்பாளர் வழங்கினாலும் ஒரு நிறுவனம் வழங்கினாலும் மற்ற பணிப்பாளர்கள் அதிலே கவனமாக இருப்பார்கள். இல்லைன்னா தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படலாம். அல்லது மேனேஜர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, மேனேஜர் என்ற முகாமையாளர், பெரும்பாலும் அவர் அந்த நிறுவனத்திலே ஒரு வேலை செய்பவராக இருப்பார். பதிவாளர் என்று செக்ரட்டரி என்று சொல்லியிருக்கிறார். செயலாளர், அது கம்பெனி செக்ரட்டரியா அல்லது வேறு செயலாளர் தெரியவில்லை, ஆனால் சட்டத்தின் அடிப்படையிலே கம்பெனி செயலாளர். கம்பெனி செயலாளர் என்ற பொழுது அந்த நிறுவனத்துக்கும் கம்பெனி செயலாளருடைய நிறுவன சாதாரண நடைமுறைக்கும் கம்பெனி செயலாளரும் எவ்வித தொடர்பும் இல்லை. ஏன்னா இது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் ஃபேம் என்று சொல்கிறது. அதாவது பங்குடைமையை பொறுத்தளவிலே ஒரு பங்காளர் காசோலை வாங்குகிற பொழுது அனைத்து பங்காளர்களும் அதற்கு பொறுப்புடைய ஆவார்கள் என்ற ஒரு விதிமுறை காணப்படுகிறது. மூன்றாவதாக பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் என்கிற பொழுது அந்த பதிவு செய்யப்படாத நிறுவனத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு அங்கத்தவர்களும் குற்றமிழைத்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே இதன் மூலமாக இந்த காசோலையை நாங்கள் வழங்குகிற பொழுது எங்களுக்கு காணப்படுகிற பொறுப்பு தற்பொழுது மிகவும் நாங்கள் விபரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சட்டத்திலே. எனவே அதற்கு மேலதிகமான ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இதனை அந்த நிரூபிக்கின்ற பொறுப்பும் கூடுதலாக ஏற்கனவே காணப்பட்டதை விட குறைந்திருக்கிறது. எனவே காசோலையை வழங்குகிறவருக்கு எதற்காக வழங்குகிறவருடைய பொறுப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது.
தண்டனை முறைமை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை முறைமை மிகவும் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை வழங்குகிற அந்த தண்டப்பணத்தினுடைய அளவு அந்த அந்த காசோலையிலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த தொகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த காசோலையை வழங்குகிறவருடைய பொறுப்பு அதிகமாக காணப்பட வேண்டும். அவர்கள் காசோலை வழங்குகிறவர் மிகவும் கவனமாக வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இந்த சட்டம் நடைமுறையிலே எவ்வாறான சாதக பாதக தன்மைகளை ஏற்படுத்தும் என்பது நடைமுறையிலே தான் நாங்கள் பார்க்கலாம். இல்லை, ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க கடைசியாக, அதாவது பதிவு செய்யப்படாத நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த அதிலே அங்கம் வகிக்கிற எல்லோரும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லி நீதவான் நீதிமன்றங்களிலே காசோலை தொடர்பான வழக்குகள் வருகின்ற பொழுது அவதானித்த ஒரு விஷயம் என்னோடு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரண கடையாக இருந்தாலும் அதில் இருக்கிற முதலாளி ஒரு இன்டென்ஷனோடு என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் அந்த தொழிலாளியினுடைய பேரிலே அந்த ஒரு காசோலையை விநியோகித்திருப்பார். வழக்குகள் வருகின்ற பொழுது அது குறிப்பாக முதலாளி அந்த ஒரு ஓனர் வந்து அதில் இருந்து தப்பிக்கொள்வது போலவும் அந்த ஒரு சாதாரண தொழிலாளி தான் நீதிமன்றத்துக்கு வருகின்ற ஒரு போக்கு வந்து நீதவான் நீதிமன்றங்களில் அவதானியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சட்டத்தின் கீழே அந்த தன்மை மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது அவரும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். முக்கியமாக நான் ஏற்கனவே ஆரம்பித்த பொழுது கூட ஒரு காசோலையை பொறுத்தளவிலே 2 நபர்கள் முக்கியமாக இருப்பார்கள். ஒன்று ட்ரோவர் பேய், அதாவது காசோலை வழங்குபவர் பெறுகிறவர். 3வது நபர் வங்கி. இந்த காசோலை வழங்குகிறவர் எப்பொழுதும் வங்கி கணக்குடையவராகத்தான் இருப்பார். எனவே அதாவது நேரடியான பொறுப்பு அந்த காசோலையை யார் கையொப்பமிடுகிறாரோ, யாருடைய பேரிலே வங்கி கணக்கு காணப்படுகிறதோ அவருக்கு காணப்படுகிறது. அது தனிநபராக இருந்தார். அது ஒரு நிறுவனமாக காணப்படுகிற பொழுது நான் குறிப்பிட்டது போன்று புதிய சட்டம் சில விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அது உண்டு. அதே விடயத்திலே தான் நான் இந்த பங்குடைமையும் வருகிறது. பங்குடைமையிலே சில நேரங்களிலே பங்குடைமையிலே 4 பங்காளர் இருந்தால் பங்குடைமையில் பேரிலே வங்கி கணக்கு இருக்கும். ஆனால் சிக்னேட்டரி அதில் கையொப்பமிடுவோர் ஒருவராக இருப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே சகல பங்காளரும் பொறுப்புடையார். நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு வியாபார ஸ்தலத்திலே ஒரு காசோலையை அவருடைய வேலை செய்பவருக்கு அவருடைய பேரிலே அந்த காசோலை விநியோகிக்கப்பட்டிருந்தால் இன்டென்ஷன் வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் ஒரு தவறான எண்ணமாக இருக்கும். ஆனால் சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அப்படி செய்திருப்பார். ஆனால் அதிலே சட்டம் என்ன சொல்கிறது? அந்த யாருடைய பேரிலே வங்கி கணக்கு காணப்படுகிறது, தனிநபர் நிறுவனங்களாக இருக்கிற பொழுது குறிப்பிட்டிருக்கிற இவர்கள் தான் பொறுப்பு. அதன் அடிப்படையிலே இப்போ அந்த வியாபார தலங்களை வேலை செய்பவர்களும் இந்த காசோலைகள் பெற்றுக்கொள்வது மாற்றுவது விடயங்களிலே மிகவும் அவதானமாக இருக்க வேணும். ஏனென்றால் அவர்களுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் சட்டத்தின் அடிப்படையிலே. ஆனால் அதனால் நான் கூறினேன், இது நடைமுறையிலே எந்த சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என்பது நடைமுறையிலே பிரயோகிக்கப்படுவதை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்கலாம். நிச்சயமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இன்றைய இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம், இந்த காசோலைகள் தொடர்பான ஒரு அடிப்படை விழிப்புணர்வையாவது பார்ப்பவர்கள் அல்லது அது தொடர்பான வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் சிரேஷ்ட சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேஷ் ராஜா அவர்கள். நன்றி. தொடர்ந்து ஒரு வர்த்தக இடைவெளி தொடர்ந்து 2வது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கலாம்.